இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா மேலோட்டமான ஒரு தகவல் கிடையாது. பல தலைமுறைகளா லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையையே முழுசா புரட்டி போட்ட ஒரு ஆழமான அலசல். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. நெப்போலியன் ஹில் எழுதின உலக புகழ்பெற்ற திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தோட குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம விரிவாக பேச போறோம். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ராஸ் கான்வெல் ரொம்ப மெனக்கெட்டு திருத்தி அமைத்து வெளியிட்ட 1937ஆம் ஆண்டின் அசல் பதிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். அப்புறம் பாப் ப்ராக்டர் தன்னோட முன்னுரையில் பகிர்ந்துகிட்ட சிலிர்க்க வைக்கும் அனுபவங்கள், இதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நாம ஒரு பெரிய தேடலை நடத்த போறோம். கேட்பவர்கள் அனைவரையும் இந்த உரையாடலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த தேடலோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. நிஜமாகவே வெற்றிகரமான மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, வெறும் எண்ணங்கள் எப்படி பிரம்மாண்டமான செல்வமாக மாறுது. யோசிச்சு பாருங்க, உலக பொருளாதார மந்தநிலை, அதாவது அந்த கிரேட் டிப்ரெஷன் காலத்துல எழுதப்பட்ட இந்த புத்தகம் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன தகவல் தொழில்நுட்ப யுகத்துக்கும் எவ்வளவு துல்லியமா பொருந்துதுன்னு பார்க்க போறோம். கரெக்ட். நாம தினசரி சந்திக்கிற பொருளாதார சவால்களுக்கும் இது எப்படி ஒரு தீர்வா இருக்கு அப்படிங்கறத உங்களோட சேர்ந்து கண்டறிவது தான் நம்மளோட இலக்கு. இது ஏதோ பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கையேடு மட்டுமில்ல, இது ஒரு முழுமையான மனவியல் தத்துவம். இது எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. ஆண்ட்ரூ கார்னகி அப்படிங்கிற அந்த கால மாபெரும் கோடீஸ்வரர் இளம் பத்திரிகையாளரான நெப்போலியன் ஹில்லுக்கு ஒரு பெரிய சவாலை அளிக்கிறார். அது சாதாரண சவால் கிடையாது. 500க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான மனிதர்களை தொடர்ந்து 20 வருஷம் ஆராய்ந்து அந்த வெற்றியின் ரகசியத்தை கண்டறியும் ஒரு நீண்டகால பணி. இதுக்காக அவருக்கு எந்த சம்பளமும் தரப்பட மாட்டாது. மாறாக உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு மட்டுமே தரப்படும்னு கார்னகி சொல்றார். சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்கு 20 வருஷம் உழைக்கிறத உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அதுவும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நெப்போலியன் ஹில் அதை ஏத்துக்கிட்டார். அந்த 20 வருட உழைப்பிற்கு பிறகு அவர் கண்டறிந்த அந்த ரகசியம் என்னன்னு பார்த்தா, அது எந்த ஒரு மாயாஜால வித்தியும் கிடையாது. ஆமா, அது முழுக்க முழுக்க ஒரு மனநிலை, அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இத அவர் ஒரு ஒற்றை வரி தத்துவத்துல மிக அழகா சொல்றார். மனம் எதை தெளிவாக உருவகப்படுத்தி முழுமையாக நம்புகிறதோ அதை அதனால் நிச்சயமாக அடைய முடியும். இதுதான் அந்த வரி. உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட பன்மடங்கு சக்தி இருக்கு அப்படிங்கறது தான் அந்த ரகசியத்தோட ஆணிவேர். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா இதோட தாக்கம் எவ்வளவு பெருசு என்பதற்கு பாப் ப்ராக்டர் அப்படிங்கிற புகழ்பெற்ற எழுத்தாளரோட வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணம். நிச்சயமா. 1963வது வருஷம் அவருடைய சகோதரர் அல் என்பவர் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை அவருக்கு பரிசளிக்கிறார். அப்போ பாப் ப்ராக்டருக்கு எந்த விதமான முறையான கல்வியும் கிடையாது, பெரிய வேலை அனுபவமும் கிடையாது. கழுத்து வரைக்கும் கடன்ல தத்தளிச்சு கொண்டிருந்த ஒரு 26 வயது இளைஞர் அவர். ஆனா அந்த புத்தகத்தை தொடர்ந்து 50 ஆண்டுகளாக தினமும் படிச்சு தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினார். தன்னுடைய தொழிலையும் எப்படி பிரம்மாண்டமாக மாற்றினார் என்பதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம் பிறக்குது. இதை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அவர் அந்த புத்தகத்தை சும்மா ஒரு கதை புத்தகம் மாதிரி ஒரு தடவை படிச்சுட்டு மூடி வைக்கல. ஒவ்வொரு நாளும் அதை உள்வாங்கி படிக்கும்போது அவருக்குள்ள இருந்த தவறான நம்பிக்கைகள் உடைய ஆரம்பிக்குது. கரெக்ட். அவர் எதை செய்ய முடியாதுன்னு நினைத்தாரோ அதிலிருந்து மாறி எதை செய்ய முடியும் என்ற சிந்தனைக்கு அது அவரை நகர்த்தியது. இந்த சிந்தனை மாற்றம் தான் வெற்றியின் முதல் படி. சரி, வெறும் சிந்தனை மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. அதனாலதான் அடுத்த கட்டமா தகிக்கும் ஆசை, அதாவது பர்னிங் டிசையர் என்ற கருத்தை நெப்போலியன் ஹில் முன்வைக்கிறார். இங்கேதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. இந்த தகிக்கும் ஆசைக்கு எட்வின் சி பான்ஸ் என்பவரின் கதையை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆமா, ஃபான்ஸ் அப்படிங்கிற அந்த இளைஞருக்கு அப்போதைய புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான தாமஸ் எடிசனை சந்தித்து அவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆனா அவர் பாக்கெட்ல ரயில் ஏறுவதுக்கு கூட காசு இல்ல. ஒரு நாடோடிய போல சரக்கு ரயில்ல பயணித்து நியூ ஜெர்சியில் உள்ள எடிசனின் அலுவலகத்திற்கு போறாரு. அவர் தோற்றத்தில ஒரு பிச்சைக்காரனை போல இருந்தாலும் அவர் மனதில் ஒரு தெளிவான இலக்கு இருந்தது. அவர் எடிசனிடம் ஒரு சாதாரண வேலை கேட்க போகல. மாறாக அவருக்கு கூட்டாளியாக மாற வேண்டும் என்ற தகிக்கும் ஆசையுடன் போனார். இது சாதாரண ஆசை இல்ல. இத கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி ஒரு காசில்லாத பையன் உலகமே கொண்டாடுற ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு பார்ட்னராக முடியும்னு. ஆனா எடிசன் அவரை பார்த்தபோது அந்த இளைஞரின் கண்களில் இருந்த அந்த வெறியை பார்த்து அவனுக்கு ஒரு சாதாரண தரையை சுத்தம் செய்யும் வேலையை கொடுத்தார். பான்ஸ் அந்த வேலையை சாதாரணமா நினைக்கல. தனக்கான வாய்ப்பு வரும் வரை பொறுமையா காத்திருந்தார். கடைசியில எடிஃபோன் அப்படிங்கிற ஒரு புதிய கருவியை எடிசன் கண்டுபிடித்த போது அதை விற்பனை செய்யும் முழு பொறுப்பையும் பான்ஸ் தன் கையில் எடுத்தார்.
நினைத்தபடியே எடிசனுக்கு கூட்டாளியாகவும் மாறினார். இதுல நாம கவனிக்க வேண்டியது வெறும் ஆசைக்கும் தகிக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான். உண்மைதான். நம்மில் பலருக்கும் செல்வத்தின் மீதோ அல்லது வெற்றியின் மீதோ ஆசை இருக்கும். ஆனா அது வெறும் விருப்பம் மட்டுமே. ஒரு சின்ன தடங்கல் வந்தாலே அந்த ஆசையே கைவிட்டுடுவோம். ஆனா தகிக்கும் ஆசை என்பது ஒரு வெறி. அது ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதில்லை. இதை புரிந்து கொள்ள நாம் ஆர்யூ டார்பி செய்த மிகப்பெரிய தவறை பத்தி பேசியே ஆகணும். ஆமாம், டார்பியோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். டார்பியின் மாமா ஒரு தங்கச் சுரங்கத்துல முதலீடு செய்து தோண்ட ஆரம்பித்தார். பல மாதங்கள் கடினமாக உழைத்தும் தங்கம் கிடைக்காததால் விரக்தி அடைந்து தன் முயற்சியை கைவிட்டு அந்த இயந்திரங்களை எல்லாம் ஒரு பழைய இரும்பு வியாபாரியிடம் விற்றுவிட்டார். ஆனா அந்த இரும்பு வியாபாரி என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பொறியாளரை வைத்து அந்த இடத்துல நிலத்தின் தன்மையை ஆராய்ந்தார். ஆச்சரியம் என்னவென்றால், டார்பியின் மாமா தோண்டுவதை நிறுத்திய இடத்திலிருந்து வெறும் 3 அடி தூரத்தில் மாபெரும் தங்கப் புதையல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்காலிக தோல்வியை நிரந்தர தோல்வியாக நினைத்து கைவிட்டதால் அவ்வளவு பெரிய செல்வத்தை டார்பியின் மாமா இழந்தார். இதை நினைக்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கு பாருங்க. 99% கடின உழைப்பை கொடுத்துட்டு இலக்கை அடைவதற்கு வெறும் 3 அடி தூரத்துல ஒருத்தர் பின்வாங்குறார்னா அது எவ்வளவு பெரிய துயரம். இது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான நினைவூட்டல். நீங்களும் உங்க இலக்குல இருந்து வெறும் 3 அடி தூரத்துல இருக்கலாம். சரி, இந்த ஆசையை எப்படி நிஜமான செல்வமாக மாற்றுவது? இதற்கு 6 தெளிவான செயல்முறைகளை ஹில் தன்னோட புத்தகத்துல கொடுக்கிறார். இந்த 6 படிகளும் ரொம்ப முக்கியம். முதல் படி, உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணும் என்ற சரியான தொகையை மனதில் நிர்ணயிப்பது. சும்மா எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நமது மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு தேவை. உதாரணத்துக்கு, எனக்கு சரியாக 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயிக்கணும். 2வது படி, அந்த பணத்தை பெறுவதற்காக நீங்கள் உலகத்திற்கு என்ன திருப்பி கொடுக்க போகிறீர்கள் என்பதை முடிவு செய்வது. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே இலவசமாக கிடைக்காது. உங்கள் நேரத்தையா, உழைப்பையா அல்லது ஏதாவது ஒரு சேவையையா, எதை கொடுக்கப் போகிறீர்கள் என்பதில் தெளிவு வேண்டும். 3வது படி, எந்த தேதிக்குள் அந்த பணம் உங்களுக்கு வேண்டும் என்ற காலக்கெடுவை நிர்ணயிப்பது. காலக்கெடு இல்லாத எந்த ஒரு இலக்கும் வெறும் கனவுதான். 4வது படி, அதற்கான தெளிவான ஒரு திட்டத்தை தீட்டி நீங்கள் தயாராக இருக்கிறோமோ இல்லையோ அந்த வினாடியே செயல்படத் தொடங்குவது. எல்லாம் சரியாக வந்த பிறகு தொடங்கலான்னு காத்திருக்க கூடாது. 5வது படி, இவை அனைத்தையும் ஒரு தாளில் தெளிவாக எழுதுவது. நீங்கள் எழுதுகிற அந்தச் செயல்தான் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு பௌதீக வடிவத்தை கொடுக்கிறது. 6வது மற்றும் மிக முக்கியமான படி, எழுதிய அந்த தாளை தினமும் காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கச் செல்லும் முன்பும் உணர்வுபூர்வமாக சத்தமாக படிப்பது. அந்த பணம் ஏற்கனவே உங்கள் கையில் இருப்பதைப் போல முழுமையாக நம்புவது. இது சும்மா ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி கிடையாது. இதில்தான் சுய பரிந்துரை, அதாவது ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிற அறிவியல் அடங்கியிருக்கு. ஆட்டோ சஜஷன், இது கொஞ்சம் தெளிவா விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இதுல தான் குழப்பம் வரும். சும்மா திருப்பி திருப்பி சொன்னா எப்படி நடக்கும்னு தோணும். கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க ஒரு நவீன உதாரணத்தை எடுத்துப்போம். உங்களுடைய ஆழ்மனத ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹார்ட் டிரைவ். அந்த ஹார்ட் டிரைவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியும் தர்க்க ரீதியான சிந்தனை கிடையாது. நீங்கள் எந்த புரோகிராமை இன்ஸ்டால் பண்றீங்களோ அது அப்படியே ரன் பண்ணும். அப்போ மனசுக்குள்ள எப்பவுமே எனக்கிட்ட காசு இல்ல, எனக்கு எல்லாமே கஷ்டம்னு சொல்லிட்டே இருந்தா? உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு கமாண்டாக எடுத்துக்கிட்டு அதற்கேற்ற சூழ்நிலைகளையே உருவாக்கும். ஓ, அப்போ நான் வார்த்தைகளை மட்டும் நேர்மறையாக சொன்னா போதுமா? நான் பணக்காரன்னு சொல்லிட்டே இருந்தா போதுமா? இல்ல, அங்குதான் பலரும் தவறு செய்கிறார்கள். வெறும் வார்த்தைகள் ஆழ்மனதை சென்றடையாது. அந்த கம்ப்யூட்டர் புரோகிராமை ரன் பண்ற கம்பைலர் எது தெரியுமா? எது? உங்களுடைய உணர்வுகள்தான். உங்கள் எண்ணங்களில் உணர்வுகள் இல்லை என்றால் அது வெறும் சத்தம் மட்டுமே. நம்பிக்கையுடன் உணர்வுபூர்வமாக உங்கள் தகிக்கும் ஆசையை ஆழ்மனதில் விதைக்கும்போதுதான் அந்த மாற்றம் நிகழ்கிறது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். இந்த உணர்வும் கற்பனை திறனும் எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு டாக்டர் பிராங்க் கன்சாலஸ் என்ற ஒரு இளம் பாதிரியாரின் கதையை நான் இங்க சொல்லியாகணும். ஆமா, அந்த $1 மில்லியன் கதை. கரெக்ட். அவர் கல்வியில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவருக்கு $1 மில்லியன் தேவைப்பட்டது.
அவர் சும்மா உட்கார்ந்துட்டு பணம் வேணும்னு நினைக்கல. தன்னிடம் $1 மில்லியன் இருந்தால் அதை வைத்து என்னென்ன செய்வேன் என்று ஒரு கற்பனை உலகத்தையே உருவாக்கி ஒரு அற்புதமான உரையை தயாரித்தார். அதோட நிக்காம அத ஒரு தேவாலயத்திலே மிகவும் உணர்வுபூர்வமாக பேசினார். அவர் அந்த பணத்தை கேட்பதாக பேசவில்லை, அந்த பணம் தன்னிடம் கிடைத்து விட்டது என்ற உணர்வோடு பேசினார். அந்த உரையை கேட்டு ஈர்க்கப்பட்ட பிலிப் டி ஆர்மா என்ற தொழிலதிபர் உரை முடிந்தவுடன் எழுந்து வந்து அந்த $1 மில்லியன் பணத்தை உடனே வழங்கினார். அந்த பணத்தில் உருவானதுதான் புகழ்பெற்ற ஆர்மர் இன்ஸ்டிடியூட். இதுதான் உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடு. கற்பனை திறனுக்கு ஆசா கேண்ட்லர் என்ற சாதாரண மருந்துக்கடை ஊழியரின் கதையும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான். அவர் ஒரு மருத்துவரிடமிருந்து ஒரு ரகசிய ஃபார்முலாவை வாங்கினார் இல்லையா? ஆமாம். வெறும் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட அந்த ஃபார்முலாவுடன் தனது கற்பனை திறனை இணைத்து அவர் ஒரு பிரம்மாண்டமான பிராண்டை உருவாக்கினார். அது வேறு எதுவும் இல்லை, உலகம் முழுவதும் இன்று அனைவரும் அறிந்த கோகோ கோலா என்ற மாபெரும் சாம்ராஜ்யம்தான். ஒரு நல்ல ஐடியாவும் அதற்கான அறிவும் கற்பனை திறனும் இணையும் போது என்ன நடக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் அது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? அதை செயல்படுத்துவதற்கான சரியான திட்டமிடலும் மனிதர்களின் கூட்டணியும் தேவையில்லையா? ஆமாம். இங்குதான் ஹில் தன்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வர்றார். எந்த ஒரு மனிதனும் தனியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறவே முடியாது. ஒத்த சிந்தனையும் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி உழைக்கும் சரியான இணக்கமும் கொண்ட மனிதர்களின் கூட்டணி தான் மாஸ்டர் மைண்ட். சரியா சொன்னீங்க. 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மனங்கள் ஒருமித்து இணையும் போது அங்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத 3வது சக்தி உருவாகிறது. அந்த சக்தி தான் சாதாரண விஷயங்களை சாதனைகளாக மாற்றுகிறது. இதை வெற்றிகரமாக பயன்படுத்தி தான் சார்ல்ஸ் எம் ஷ்வாப் என்ற இளைஞர் ஆண்ட்ரூ கார்னிகியோட இணைந்து யுஎஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷனை உருவாக்கினார். அந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு அப்போதே $600 மில்லியன். அதோட இன்றைய மதிப்பு சுமார் $12 பில்லியன் மேல். யோசிச்சு பாருங்க, சரியான மனிதர்கள் இணையும் போது உருவாகும் மதிப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று. ஆனா இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பலரும் சறுக்கும் இடம் எது தெரியுமா? முடிவெடுத்தல். ஆமா, டெசிஷன் மேக்கிங். வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வியுறவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இந்த முடிவெடுக்கும் திறன்தான். வெற்றி பெற்றவர்கள் விரைவாக முடிவெடுப்பார்கள், தேவைப்பட்டால் அந்த முடிவை மிக மெதுவாகவே மாற்றுவார்கள். ஆனா தோல்வியுறுபவர்கள் முடிவெடுக்க தயங்குவார்கள், தள்ளி போடுவார்கள். அப்படியே முடிவெடுத்தாலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு அடிக்கடி அந்த முடிவை மாற்றுவார்கள். இதற்கு ஹென்றி ஃபோர்டின் உறுதியான முடிவுகள் ஒரு சிறந்த சான்று. அவர் V8 இன்ஜினை உருவாக்க நினைத்தபோது அது சாத்தியமே இல்லை என்று அவருடைய பொறியாளர்கள் கூறினார்கள். 1 வருஷத்துக்கு மேலாக பல முயற்சிகள் செய்தும் அது தோல்வியில தான் முடிந்தது. ஆனாலும் ஃபோர்ட் எனக்கு அது வேண்டும், உருவாக்குங்கள் என்று உறுதியாக நின்றார். முடிவில் அவரே வென்றார். இதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டிய இன்னொரு பண்பு விடாமுயற்சி. தாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிக்கும் முன் சுமார் 10,000 முறை தற்காலிக தோல்விகளை சந்தித்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா அவர் ஒவ்வொரு தோல்வியையும் எப்படி பார்த்தார்? எப்படி பல்பை உருவாக்கக் கூடாது என்பதற்கான 10,000 வழிகளை கற்றுக்கொண்டேன் என்று நேர்மறையாக பார்த்தார். டார்பி மாதிரி 3 அடி தூரத்தில் அவர் முயற்சியை கைவிடவில்லை. முயற்சியை கைவிடுபவன் வெல்வதில்லை, வெல்பவன் முயற்சியை கைவிடுவதில்லை என்ற வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. உங்கள் திட்டம் தோற்றால் வேறொரு சிறந்த திட்டத்தை உருவாக்குங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் இலக்கை கைவிடாதீர்கள். ஆனா இந்த விடாமுயற்சியை தடுக்கும் மிகப்பெரிய எதிரி யாருன்னு பார்த்தா அது வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேதான் இருக்கு. ஆமாம், பயம். வெற்றிக்கான உண்மையான தடையாக இருப்பது நமக்குள் இருக்கும் பயம் மட்டுமே. மனிதர்கள் அடிப்படையாக 6 வகையான பயங்களுக்கு ஆளாகிறார்கள்னு நெப்போலியன் ஹில் எச்சரிக்கிறார். அந்த 6 பயங்கள் என்னென்ன? வறுமை குறித்த பயம், விமர்சனம் குறித்த பயம், உடல்நலக் குறைவு குறித்த பயம், அன்பை இழப்பது குறித்த பயம், முதுமை குறித்த பயம் மற்றும் மரணம் குறித்த பயம். இதுல நீங்க எதை மிகவும் ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வறுமை குறித்த பயம்தான். இது ஒரு மனிதனின் சிந்தனைத் திறனை, கற்பனையை, தன்னம்பிக்கையை முழுமையாக அழித்துவிடக்கூடிய ஒரு விஷயம். 1937ஆம் ஆண்டின் பெரும் பொருளாதார மந்த நிலையில் மக்கள் எவ்வளவு வேலையிழப்புகளையும் வறுமையையும் சந்தித்திருப்பார்களோ அதை நினைத்து பாருங்கள். ஆனா அந்த பயம் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கும் அதே பயம்தான் இருக்கு. இன்னைக்கு பெருநிறுவனங்களில் நடக்கும் ஆட்குறைப்பு, பொருளாதார நெருக்கடி, செயற்கை நுண்ணறிவு நம்ம வேலையை பறிச்சிடுமோ அப்படிங்கிற பயம். இது எல்லாமே அந்த வறுமை குறித்த பயத்தோட நவீன வடிவங்கள் தான். இந்த பயத்தினாலேயே பல பேர் தங்களுக்கு பிடிக்காத வேலையில் தொடர்ந்து இருக்காங்க.
தாங்கள் தொடங்க நினைத்த வியாபாரத்தை தொடங்காமலேயே கற்பனையை கொன்று விடுகிறார்கள். அதனாலதான் இந்த புத்தகம் இன்னிக்கும் 100% பொருந்தி போகுது. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய மனநிலையை மட்டும்தான் நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை இது ஆழமாக பதிவு செய்கிறது. எந்த ஒரு சாதனைக்கும் தொடக்க புள்ளி ஒரு ஆசைதான். செல்வமும் வெற்றியும் கடின உழைப்பால் மட்டும் வந்து விடுவதில்லை. அது ஒரு சரியான மனநிலையாக தொடங்கி ஒரு தகிக்கும் ஆசையாக மாறி துல்லியமான திட்டமிடலின் மூலமும் விடாமுயற்சியின் மூலமும் சரியான மாஸ்டர் மைண்ட் கூட்டணியின் மூலமும் தான் நிஜமாகிறது. மிகச்சரியான தொகுப்பு. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதுவரைக்கும் கேட்ட விஷயங்களை வைத்து உங்களிடம் ஒரு தூண்டுதல் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்தின்படி உங்கள் மூளை என்பது வெறும் ஒரு உடல் உறுப்பு அல்ல. அது பிரபஞ்சத்தின் எண்ணங்களை ஈர்க்கும் மற்றும் உங்களுடைய எண்ணங்களை ஒளிபரப்பும் ஒரு அதிநவீன வானொலி நிலையம் மாதிரி செயல்படுகிறது. அப்படியென்றால் இந்த வினாடியில் உங்கள் ஆழ்மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நீங்கள் என்ன செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்கள் பயத்தையும் வறுமையையும் பிரதிபலிக்கிறதா அல்லது நம்பிக்கையையும் செழிப்பையா? இதைச் சற்று அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக சிந்தியுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதை ஒளிபரப்புகிறீர்களோ அதுதான் பன்மடங்காக உங்களிடமே திரும்பி வரப்போகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றிகள்.